இன்னைக்கு பரலோகத்தை குறித்த செய்தியெல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க. எங்க திருப்பினாலும் நீ வாழ்ந்திருப்ப, நீ அதை பண்ணுவ இதை பண்ணுவ, என் ஊழியத்துக்கு கொடுத்தவங்க இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, 4 சாட்சி. மனுஷனுக்கு பண ஆசை, இட ஆசை, மண் ஆசை, பொன் ஆசை, கார் ஆசை, பங்களா ஆசை. ஒன்னு சொல்றேங்க, நீங்க கோடியில என்ன வாங்கினாலும் சரி, ஒரு கைப்பிடிய கூட இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க இங்க ஒரு 100 ஆத்மாவை இயேசுவுக்கு ஆதாயப்படுத்தினீங்கன்னா பரலோகமே மகிழ்ந்து சொல்லும், இவர்களால பரலோகமே சந்தோஷப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. மனம் திரும்புகிற ஆண்டவரே அதுதானே சொன்னாரு, உங்க இருதயம் எங்கேயோ அங்க உங்க பொக்கிஷம் இருக்கு, உங்க பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்க. அப்ப பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கு பிரதர் சிஸ்டர். ஆண்டவர் பொய் சொல்றவர் இல்ல, பரலோகத்துல ஆத்துமாக்கள் தான் பொக்கிஷம். நீங்க எவ்வளவு ஆத்துமாக்களை இயேசுவுக்கு ஆதாயம் பண்றீங்களோ, எவ்வளவு பேருக்கு இயேசுவின் அன்பை சொல்றீங்களோ, அதுதான் பெரிய பொக்கிஷம். இங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இதை தாண்டி ஒரு ராஜ்யம் இருக்கு, இதை தாண்டி ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. அங்க மன்னிப்புலாம் கிடைக்காது. அங்க மன்னிப்புலாம் ஆண்டவரே என்ன மன்னிச்சிரு ஆண்டவரே, ஒரே வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்க. ஒரே தீர்ப்பு தான், நீ வெள்ளாடா செம்மறியாடா. நிறைய பேருக்கு பரலோக குறித்து என்னெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா கதை. உண்மையா சொல்றேன், மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வை சந்திச்சு தான் ஆகணும். இது அனித்தியமானது. 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், அவ்வளவுதான் ஆயுள் காலம், அவ்வளவுதான் முடிஞ்சிருங்க. ஒரு புல்லுக்கு சமமான வாழ்க்கை, காலையில தோன்றி சாயங்காலம் மறைகிற ஒரு புல்ல போல வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை இது. இதுல மேன்மையா தோன்றது ஒண்ணுமே கிடையாது, நிரந்தரமானது ஒண்ணுமே கிடையாது, நித்தியமானது ஒண்ணுமே கிடையாது. நிரந்தர முதல்வர் அப்படின்னு யாரையுமே பார்க்க முடியாது, நிரந்தர அமைச்சர் யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் விட்டுட்டு தான் போவாங்க. பதவியில் இருக்கும்போது சாகலாம், பதவியில் இல்லாத போது சாகலாம். செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பிரதர் சிஸ்டர். ஆவியானவர் பாரத்தோட பேசுறார். அதை குறித்த எண்ணமே இல்லை, தேவ ராஜ்யத்தை குறித்த எண்ணமே இல்லை. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். யாருக்குள்ள அந்த இதயத்துல பாரம் இருக்கு? இன்னைக்கு கண்ண மூடி நான் பரலோகம் போவோமா? இன்னைக்கு இயேசு வந்தா பரலோகம் போவோமா? இன்னைக்கு இயேசு வந்தா சபை எடுத்து கொள்ளப்படுமா? இன்னைக்கு இயேசு வந்தா இங்க இருக்கிற இத்தனை நபரை அங்க பார்க்க முடியுமா?